ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோப் ப்ரிப்ரேஷன் அண்ட் ஆர்டர் பேக்கிங் வீடியோ அண்டு கொஞ்சம் ரிவ்யூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். டே எனக்கு இப்படி தான் போச்சு. சரி, ஓகே. ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் ஆன்லைன் ஒர்க் ஷாப் இருக்கா, சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் இருக்கான்னு கேட்டிங்க. சரி, இவ்வளோ பேர் கேட்குறீங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி நான் நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, நிறைய பேர் கேட்குறதுனால அப்புறம் நான் என்னோடய வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. சரி, யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, ரொம்ப ரிஸ்க் எடுத்து சரி கிளாஸ் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் சேம் என்கிட்ட ஆன்லைன் ஒர்க் ஷாப் இருக்கான்னு கேட்ட அதே பீப்புளே இப்போ ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. சத்தியமாக ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் இனி கொண்டு வர வாய்ப்பே கிடையாது. ரொம்ப வருஷம் ஆகும் அது கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா இன்னொன்று, நம்ம எல்லாருமே ஒரே டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இல்லை, நம்ம எல்லாருமே அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். அங்கேருந்து நீங்கள் வரணும், கற்றுக்கணும், அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆன்லைன் ஒர்க் ஷாப்புன்றது நீங்கள் ஆஃப்லைனில் எப்படி கற்றுப்பீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெளிவாக புரியும். எத்தனை வாட்டி கேட்டாலும் டவுட் கிளியர் செய்யப்படும். எனக்கு என்ன வருத்தம்னா, ஆன்லைனில் இருக்கான்னு கேட்ட அதே பீப்புளே ஆஃப்லைனில் இருக்கான்னு கேட்குறீங்களா? அது என்ன அர்த்தத்தில் கேட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு புரியலை. இல்லை சும்மா டைம் பாஸ் கேட்டிங்களா அப்படின்ட்டும் தெரியலை. ஆனால் ஒரு நல்ல விஷயம், சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் யாரெல்லாம் கேட்டிங்களோ கேட்கலையோ அது ரெண்டாவது பட்சம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய பீப்புள் அட்டன் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸை இன்றைக்கி நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் நான் நெக்ஸ்ட் மந்த்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ப்ரீ புக்கிங்குமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் ஒரு ஆந்த்ரப்ரனராக ஒரு பிஸ்னஸ் உமனாக மாற போகிறாங்க. அது நம்மளால் நம்ம அவங்களுக்கு கைடன் கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எனிவே, உங்களுக்கு சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் அண்டு ஆன்லைன் பியூட்டிஷியன் கோர்ஸ் நீட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயோ அல்லனா யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி என்னோடய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வேணும்னு லைக் பண்ணுறவங்க யூடியூப் அபவுட்டில் சேம் அதே நம்பர் என்ன தான் நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவீங்க. இடையில எந்த இடைத்தரகர்களுமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் அண்ட் நிறைய பேருக்கு டைப் பண்ண தெரியல. நான் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுனா திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. நீங்கள் என்ன எப்படி வேணாலும் பேசலாம். வாய்ஸ் மெசேஜ்னாலும் தாராளமாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை சொல்லிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது அதாவது லாங்குவேஜ் அப்புறம் படிப்புன்றது உங்களை டிபெண்ட் பண்ணுறது, அதாவது ஒரு தாழ்வு மனப்பானை கொண்டு வருது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். என்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேணாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். நான் திரும்ப அதே சிஸ்டர்கிட்ட கேட்குறேன் ஏன் அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, எனக்கு டைப்லாம் பண்ண தெரியாது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எது நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆர்டர் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுன்றது கேட்லாக் ஷோ ஆகும். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ அதை ஆட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிரும். அப்படி கேட்லாக் பார்க்குறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஸ்கின் இஷ்யூ இல்லை என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணும், என்ன பர்பஸ்க்காக ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த வாய்ஸ் மெசேஜில் கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் டைப் மென்னா விமனா, இதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்றதை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு அட்ரஸ் அண்ட் எல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் உங்களுக்கு 3 டேஸில் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடும். ஸோ நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆன்லைன் ஒர்க் ஷாப்லேயும் ஜாயின் பண்ணவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் சோப் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் கோட் மில்க் கோல்ட் ப்ராசஸ் ஹேண்ட்மேட் சோப்பும், அதுக்கப்புறம் நலங்கு மாவு சோப்பு சுத்தமாக ஸ்டாக் இல்லை. நான் ஒரு 100 சோப் கிட்ட ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஃபுல்லாக ஸ்டாக் அவுட் ஆகிருச்சு. ஸோ திரும்பவும் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா? நிறைய பேர் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு 50 சோப் வேணும், 20 சோப் வேணும், அந்த மாதிரி ப்ரீ புக்கிங்கும் பண்ணிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணணும் இல்லையா? ஸோ அது எல்லாமே நான் கோட்ஸ் மில்க் சோப்பும் அண்ட் நலங்கு மாவு சோப்பும்
பண்ணிட்டுருங்க. நான் நலங்கு மாவு சோப்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டைம்லலாம் அதோட பெனிஃபிட் அவ்வளோ கூவி 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 சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போல்லாம் வந்து அத பத்தி பேசவே வேணாம். அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்கா ஆயிருச்சு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நெறைய பேர் வந்து நெறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் இப்படி தான் அப்படி இப்படின்னு பேசி நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஒ ஒரு ஒர்த்தே இருக்காது நான் வந்து குடுத்த மணிக்கு. ஆனா உண்மையிலே வந்து அத கம்பேர் பண்ணும்போது உங்க ப்ராடக்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படின்ற மாதிரியும் நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு செட் ஆகல, புடிக்கல அந்த மாரி சொல்லியிருந்தீங்க. நான் அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட்டா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தேன். கன்டினியூவா ப்ளீஸ் 1 வீக் ஆர் 2 வீக் வந்து கன்டினியூவா யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ 2 வீக்ஸுக்கு அப்புறம் அவங்களோட வாயிலேருந்து வார்த்தை என்ன வரும்னா, ரொம்ப புடிச்சிருக்கு. எப்படி சொன்னாங்களோ அதுக்கு அகைன்ஸ்ட்டா அப்படியே வந்து சொல்லுவாங்க. ரொம்ப புடிச்சிருக்கு. என் ஃபேஸுக்கு வந்து செட் ஆகிருச்சு. எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும், இல்ல யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் ரிசல்ட் வர்றதுக்கும் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட்டு உங்க ஃபேஸுக்கு அந்த ப்ராடக்ட் செட் ஆக 10லேருந்து 15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டே வர்றதுக்கு ஆரம்பிக்கும். முக்கியமான ஒரு விஷயம் வந்து சில பேருக்கு மைன்யூட்டான ரிசல்ட் வந்திருக்கும். ஆனா, அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் மத்தவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க. இத நெறைய கஸ்டமர் வந்து என்ட்ட சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு சிஸ்டர் வந்து என்ட்ட வந்து அ கிளைம் பண்ணிட்டே இருந்தாங்க. அதாவது என்னன்னா, ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண ஆனா ரிசல்ட் தெரியல. எனக்கு பெருசா ரிசல்ட் தெரியல அப்டின்னுட்டு. ஸோ, அவங்க ஆஃபீஸ்ல உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா, "உன்னோட ஃபேஸ் வந்து முன்னாடிக்கு இப்போ வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு. ஸோ, அந்த சிஸ்டரே வந்து என்ட்ட சொல்லியிருந்தாங்க. சாரி நான் எனக்கு தான் வந்து டெய்லி என்னோட ஃபேஸை பார்க்குறதுனால எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அந்த மினிமைஸான சேஞ்சஸ் என்னோட ஆஃபீஸில் இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எனிவே நிறைய பேர் வந்து பொறுமையாக நான் சொல்கிறத வந்து நான் சொல்கிற கைடன்ஸே பொறுமையாக கேட்டு அதைப்படி கீப்பப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தந்ததுக்காக தரப்போவதற்காகவும் ரொம்ப பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நியூவா என்னென்ன சோப்லாம் வந்து ரெடி பண்ணலாம், உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் லைக் வந்து என்ன சோப் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு லைக் பண்ணுவீங்களே, நிறைய பேர்லாம் வந்து நம்ம பிராண்டில் பீட்ரூட் சோப்லாம் இல்லை. நிறைய பேர் வந்து பீட்ரூட் அவ்வளோ லைக் பண்ணி பீட்ரூட்டில் ஜெல் வேணும், சீரம் வேணும், அப்புறம் வந்து சோப் வேணும் அப்படின்ட்டு லைக் பண்ணி கேட்டீங்க. அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் ஆயிருச்சு. நான் ஒரு 25 கிட்ட வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக வந்து 2 டேஸ்லேயே வந்து ஸ்டாக் ஆகி நான் திரும்ப செய்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ அதனால் நான் இப்போவும் உங்ககிட்டயே பொறுப்பை ஒப்படைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் சோப் வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நிறைய பேர் கஸ்தூரி மஞ்சள் சோப்புமே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். மஞ்சள் போட்டு குளிப்பேன். ஆனால் இப்போ டைம் இல்லை. அதில் சோப் ரெடி பண்ண முடியுமான்னு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. ரெடி பண்ணிவிட்டேன். யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி மஞ்சள் போட்டு குளிக்கிறேனோ அதே ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எஸ், நம்மளோட ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து பியூராக ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் வச்சு ரெடி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 40 நாள் க்யூரிங் டைம் வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து நாங்கள் தருவோம். ஸோ வந்து நீங்கள் எப்படி நேச்சுரலாக ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அதே ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வந்து நிறைய பிரதர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கேட்குறீங்க. அதாவது மென்ஸும் உங்களோட ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாமா? அதாவது ஸ்கின் க்ளோ ஜெல், ஆலோவேரா ஜெல், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டாக இருக்கட்டும், இந்த சோப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கின் கேர் ஆயில் எல்லாமே வந்து மென்ஸும் யூஸ் பண்ணலாமா? அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து சோப் மேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அந்த சமயத்தில் வந்து என்னோட ஹேண்ட்மேட் சோப்ஸை வந்து வாங்கின என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மென்ஸ் தான். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 5 to 10 ஆர்டர் வந்து வந்தது இல்லையா? ஸோ அது எல்லாமே மென்ஸ் தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மென்ஸ் தான். ஸோ அவங்க தான் வாங்கி யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு அவங்க மட்டும்தான் 1 மந்த் 2 மந்த் வரைக்கும் அந்த 10 மென்ஸ் மட்டும்தான் ரெகுலர் கஸ்டமராக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நல்லா ஒரு ரீச் இருந்து உமன்ஸும் வர ஆரம்பித்தாங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டை கண்டிப்பாக தாராளமாக வந்து மென்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து அடித்து சொல்லுவேன். என்னோட ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்தா கூட தெரியும். மென்ஸுமே நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருப்பேன். அது கீழே என்னோடய ப்ராடக்ட் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட் இருந்ததுன்னா அதுக்கு அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய மென்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும்.
கோட்ஸ் மில்க்ஸோட சோப்போட பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் கோட்ஸ் மில்க் சோப் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம வந்து கேன்சர் செல்ஸை வந்து கில் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கேன்சர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறைய வெலாசபி செட்ஸ் இருக்குது அண்ட் வந்து கேப்சூல்ஸ் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் வந்து அதில் இருக்கிற அதே பெனிஃபிட் வந்து இந்த கோட்ஸ் மில்க் சோப்ஸ்லேயும் இருக்குது. அதாவது அந்த கோட்ஸ் மில்கில் வந்து கேன்சர் செல்ஸை கில் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. ஸோ நம்ம அந்த சோப்பை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேன்சர் செல் கில் ஆகும், டீப் கிளீன்சிங் பண்ணும். அதாவது மைல்டான டீப் கிளீன்சிங் பண்ணும், ஸ்கின்னை எப்போயுமே வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுக்கும். ஸோ அதாவது கேன்சர் செல்லை கில் பண்ணுறது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோட்ஸ் மில்கில் இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ ஓகே, அடுத்து வந்து ஆர்டர் வந்து பேக் பண்ணிட்டேன். எனக்கு அவளுக்கு வந்து நிறைய முடி தொழியுதுன்னு சொன்னா. அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட வேற ஒருத்தி நான் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா அந்த கடையில. அவ சொன்னா, எனக்கு இப்போ முடி வந்து தொழியல, அந்த எண்ணெய் தேய்ச்ச பிறகு அவளுக்கு வந்து சீப்பில் ஒரு முடி 2 முடி அப்படிதானே வருது. இல்லைன்னு சில டைம் அதுவும் வரலையா, அப்படி முடி தொழியுது ஸ்டாப் ஆச்சுன்னு சொன்னா. அப்போ இன்னொருத்தி நான் இப்போ கேட்டான்னு சொன்னேன்ல, அப்போ அவ சொன்னா, அது நீ அவளுக்கு வாங்கி கொடுத்தேல, அவ நல்லா இருக்குன்னு சொன்னா, முடி தொழியலைன்னு சொன்னா. எனக்கு இப்போ நிறைய ஹேர் ஃபால் ஆகுது, அதனால எனக்கு அந்த எண்ணெய் ஆர்டர் போட்டதா அப்படின்னு சொன்னா. எப்படி பார்த்தீங்களா? இது வந்து நம்மளோட ஹேர் ஆயிலோட ரிவ்யூ. ஓகே, இது வந்து ஒரு பிரதர் வந்து ரிசல்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ சோப் மேக்கிங் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நீட் இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும்னா, அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் கோர்ஸும் இருக்குது. ஜாயின் பண்ணணுன்னா வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ.